அன்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை ஆடி தபசு நடைபெறுகிற நாள். அம்பாசமுத்திரம் ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். அம்பாசமுத்திரம் வண்டிமரிச்ச அம்மன் கோவில் அதற்கு தெற்கே 1 கிலோமீட்டர் தொலைவிலே தாமிரபரணி ஆற்றின் கரையில் இந்த கோவில் உள்ளது. ஒரு சமயம் சிவன் வேறு திருமால் வேறு என வேறுபாடு கொண்ட மக்களுக்கு இருவரும் ஒன்றே என உணர்த்த வேண்டும் என ஈசனிடம் பார்வதி தேவியார் சொன்னார். ஈசனின் அறிவுரைப்படி பார்வதி தேவி பொதிகை மலை சாரலில் தவம் செய்ய தொடங்கினாள். தாமிரபரணி ஆற்றில் கரை ஓரத்தில் உள்ள சின்ன சங்கரங்கோயில் என்னுமிடத்தின் மேற்கே ஒற்றைப்பாறையில் தவம் புரிந்தாள். தவத்திற்கு மெச்சிய ஈசன் சங்கரநாராயணராக காட்சி தந்தார். அம்பாள் நீராடிய இடம் கோமதி தீர்த்தமாகியது. தவம் இருந்த இடத்தில் காட்சி மண்டபம் கட்டப்பட்டது. இந்த வரலாறு அறிந்த சித்தர் ஒருவரால் இந்த கோவில் கட்டப்பெற்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர் ராமலிங்க சித்தர். இளமையிலேயே துறவரம் பூண்டு சிதம்பரம் அம்பலவான யோகீஸ்வரரிடம் உபதேசம் பெற்று குருவின் அறிவுரைப்படி அம்பாசமுத்திரம் வந்து பெற்றோரை கவனிக்க வந்தார். அங்கேயே தங்கினார். குடும்பத்தில் இருந்தாலும் துறவியாக வாழ்ந்தார். தாமிரபரணி ஆற்றில் உள்ள பாறை மீது அமர்ந்து தவம் செய்வது அவரது வழக்கம். வல்லாள விநாயகர் சிலையை வைத்து வழிபட்டார். பல நாட்கள் தவமிருத்தமையினால் அவரை சுற்றி புற்று வளர்ந்தது. அஞ்சாமல் நாகத்தின் தலைவடிவில் அமைந்த பாறையையே சிவலிங்கமாக நினைத்து வழிபட்டார். 1011ஆம் ஆண்டு சித்திரை புனர்பூச நாளில் தேவியுடன் சிவ தரிசனம் கிடைத்தது. மேலும் அசரீரியாக இறைவன் சங்கரநாராயணன் என்னும் பெயரோடு கோவில் கொள்வதாகவும் ஆடி மாதத்தில் அனைவருக்கும் அருள் புரிவதாகவும் கூறினார். அதன்படி நாக வடிவாக சிவன் வடக்கு நோக்கி இருக்க, கோமதியம்மை சங்கரநாராயணர் கிழக்கு நோக்கி இருக்க சன்னதி அமைத்து கோவில் அமைத்தார் ராமலிங்க சித்தர். மக்களும் வழிபாடு செய்ய தொடங்கினர். சித்தரும் ஆடி 4ஆம் நாள் பரணியும் வியாழனும் கூடி வரும் நாளில் சமாதி அடைந்தார். மகானின் சமாதி கோவிலின் தெற்கு மதில் சுவர் அருகே உள்ளது. ஆலய வடக்கு வாயில் வழியே உள்ளே சென்றால் பலிபீடம், கொடிமரம், நந்தியை தரிசிக்கலாம். படம் எடுத்த நாகம் போன்று சிறு பாறை ஒன்றில் சிவன் பாறை வடிவில் உள்ளார். அவருக்கு இடப்பக்கம் கிழக்கு நோக்கி கோமதி அம்பிகை சங்கரநாராயணர் சன்னதி உள்ளன. அம்பிகை நேரே எதிரே கொடிமரம், நந்தி சன்னதி உள்ளன. பிரகாரத்தில் சொக்கநாதர், மீனாட்சி, விநாயகர் சன்னதிகள் உள்ளன. தேவியரோடு சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, பைரவர் சன்னதிகளும் உள்ளன. ஆடி தபசு விழா, வைகாசி விசாகம், ஆடி உத்திர நாளில் ராமலிங்கருக்கு குரு பூஜை போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. மணப்பேறு, மகப்பேறு தந்து வாழ்வில் செல்வ கடாட்சம் அருளும் அம்பாசமுத்திரம் ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.